ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீனில் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்போவுமே மீனில் நம்ம ஃப்ரை தான் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சீலா மீன் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 2 இல்லைனா 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டாக. அந்த பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது சீலா மீன் ஸ்டீமில் வேக வச்சு, ஆவியில் வேக வச்சு இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக எடுத்துக்கணும். இப்போது அந்த எடுத்து வச்ச மீனெல்லாம் அதில் சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறணும். இது குழம்பு, மீன் குழம்பு, ரசம், சாம்பார், காரக்குழம்பு இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரசத்துக்கு செமையாக இருக்கும். நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரமும் கம்மியாக தான் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நான் சீலா மீனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா நம்ம அந்த மசாலாலாம் கூட்டாகிற மாதிரி கலந்து விடணுங்க. அதில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.